ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பகவத்கீதை 6வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் 5வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகி கர்ம யோகி இந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை மிகவும் அழகாக கண்ணதாசன் எப்படி கூறியுள்ளார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா. இப்பொழுது 6வது அத்தியாயத்தில் இருவரும் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் என்னென்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். சாங்கிய யோகம், ஆத்ம சம்யம யோகம். முதல் ஸ்லோகம்ங்க. பகவான் கூறுகிறார், எவனொருவன் கர்மத்தின் பயனை சார்ந்திராமல் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்கிறானோ, யார் கர்மத்தின் பயனை எதிர்பார்க்காம காரியங்களை செய்கிறார்களோ அவன் தான் சந்நியாசி யோகி அப்படின்னு சொல்றாரு. மேலும் அக்னி காரியங்களை மட்டும் துறப்பவன் சந்நியாசி ஆக மாட்டான். அது என்னங்க அக்னி காரியங்கள் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை அடியேன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அடியனுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றி. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்பொழுது அக்னி காரியங்களை துறக்கிறது அப்படி என்ன என்று பார்ப்போம். துறப்பது என்றால் என்ன என்றால், ஒரு மனிதன் அக்னி காரியங்கள் என்றால் அந்த வீட்டில் பல ஹோமங்கள் செய்கிறோம் அல்லவா, அது எல்லாம் அக்னி காரியங்கள் தான். அது மட்டும் அல்லாமல் பெற்ற பிள்ளைக்கு திருமணம் செய்து அக்னி சாட்சியாக வைத்து திருமணம் செய்து வைப்பது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய ஹோமங்கள் எல்லாம் செய்வது, வீட்டிற்குரிய மற்ற யாகங்கள் எல்லாம் செய்வது, இது எல்லாம் அக்னி காரியங்கள். இது என்ன பொறுப்பு என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு உண்டான பொறுப்பு, கடமை. இந்த கடமையை துறந்தவன் எவனும் சன்னியாசி ஆக மாட்டான். ஒரு மனிதன் அந்த காரியங்களை செய்து அதனுடைய பலனைத்தான் துறக்க வேண்டுமே தவிர அந்த காரியத்தை செய்யாமல் துறப்பது என்பது கூடாது என்று கூறுகிறாள். அப்படி துறப்பவன் சன்னியாசி கிடையாது அப்படின்னு சொல்றாருங்க. செயல்களை செய்யாமல் துறப்பவனும் யோகி ஆகவன். இப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் துறப்பவன் யோகி கிடையாது. 2வது ஸ்லோகம். அர்ஜுனா, எதை சந்நியாசம் என்று நீ கூறுகிறாயோ அதையே நீ யோகம் என்று தெரிந்து கொள். எது சந்நியாசமோ, எதை இந்த பலனை துறந்து வாழ்வது சந்நியாசம், அதுதான் யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இதுதான் ஒரு மனிதனுக்கு உண்டான யோக வாழ்க்கை, யாக வாழ்க்கை. அப்படிப்பட்ட யாக வாழ்க்கையினால் என்னென்ன நடைபெறும் என்பதை அடியன் 2வது அத்தியாயத்திலேயே அழகாக கூறியிருக்கிறார் பகவத்கீதை பகவான் கிருஷ்ணா. அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள், அப்பொழுது தெரியும். ஏனெனில் சங்கல்பங்களை துறக்காத எவனும் யோகியாக மாட்டான். இந்த சங்கல்பங்கள் என்றால் என்ன என்பதையுமே நாம் முன்றைய பதிவுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். சங்கல்பங்கள் என்றால் நம்முடைய வேண்டுதல், அதாவது பிரார்த்தனைகள். எனக்கு இது வேணும், அது வேணும், இது சரியில்லை, அது சரியில்லை என்ன நம்ம இறைவனிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம்ல, அந்த பிரார்த்தனைகளை துறக்க வேண்டும் என்று கூறுகிறார். இறைவன் நமக்கு கொடுத்ததை, இறைவனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையில் குற்றம் குறை எதுவும் காணாமல் அதை மன திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று அதுதான் ஒரு யோகி என்று, அப்படிப்பட்டவன் யோகி என்று கிருஷ்ணர் கூறுகிறார். 3வது ஸ்லோகம். யோகத்தை கடைபிடித்து முன்னேற விரும்புகின்ற பரம்பொருளை சிந்தித்திருக்கின்ற மனிதன் யோகத்தை அடைவதற்கு நிஷ்காமமாக கர்மங்களை செய்வதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. நிஷ்காமம், காமம் என்றால் என்ன? அதிக பற்றுடன், ஆசையுடன் கர்மங்களை செய்வது காமம் இல்லையா. நிஷ்காமம் என்றால் அந்த பற்று இல்லாமல் செய்வது, அவ்வளவுதான். இவ்விதம் யோகாருடன் ஆன பிறகு அந்த யோகத்தை கடைபிடிப்பவனுக்கு எந்தவித சங்கல்பங்களும் இல்லாதிருத்தல் மேன்மை அடையும். இப்படி பற்றில்லாமல் கடமையை செய்து அதற்கு பிறகு அந்த ஆசை என்பது இல்லாமல், பிரார்த்தனை என்பது இல்லாமல் ஒருவன் வாழ வேண்டும் என்று கூறப்படுகிறது. 4வது ஸ்லோகம். எப்பொழுது புலன்களுக்குரிய போக பொருட்களில் பற்று கொள்வதில்லையோ, கர்மங்களில் பற்று கொள்வதில்லையோ, அப்பொழுது எல்லா சங்கல்பங்களையும் துறந்தவனாக அவன் யோகாருடன் என்று கூறப்படுகிறான் இல்லையா. அதுதான் கரெக்டு. அதை என்ன பகவான் கிருஷ்ணர் என்ன 5வது அத்தியாயத்திலேயே இதே சொல்றாரு, வரிசையா இதையே சொல்லிட்டு வர்றாரு. அதை ஏன் சொல்றதே சொல்லிட்டு வர்றாரு? கேட்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது இல்லையா. இப்போ
விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம். அந்த விளம்பரங்களை யார் வர்றாங்க? இப்போ ஒரு விளம்பரம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதில் வந்து அதே ஸ்னேகா தான் வர்றாங்க, அதே பிரசன்னா தான் வர்றாரு. அதில் வந்து அதே இந்த கம்ஃபர்ட்டா அதே விளம்பரம் தான் வருகிறது. இருந்தாலும் அதை வந்து நாம் திரும்ப 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 அதை பார்க்கும் பொழுது அதை வந்து அப்படியே நம்முடைய மனதில் பதிந்து அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வந்து மனப்பாடமாகி விடுகிறது அல்லவா? அதுபோலத்தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து நாம் வந்து திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது திரும்ப திரும்ப அதை வந்து மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதில் பதிந்து ஆழமாக அது வந்து வேரூன்றி விடுகிறது. அதற்காகத்தான் வந்து இந்த சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கும். இருந்தாலும் வந்து அதை வந்து நாம் வந்து பெரிதாக பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வர வேண்டும். 5வது ஸ்லோகம். தானே தன்னை சம்சார கடலிலிருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். யார் தூக்கி விடுவாங்க? நாம தான் தூக்கிக்கிட்டு நாமளே தெளிவுபடுத்தி கொண்டு அதை வெளியே வந்தால் தான் உண்டு. தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் என்று அழகாக கூறுகிறார். 6வது ஸ்லோகம். எந்த ஜீவாத்மாவினால் மனம் புலன்களுடன் கூடிய உடல் அடக்கி ஆளப்படுகிறதோ அந்த ஜீவாத்மாவிற்கு தனக்குத்தானே நண்பன். யார் நண்பன்? யார் வந்து தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி அதெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாரோ, அந்த புத்தி சிரத்தையுடன் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்கிறானோ அவன் வந்து தனக்குத்தானே நண்பன். அப்படி அடக்கி ஆளாதவன் தனக்குத்தானே தீமை செய்து கொள்கிறான். அவ்வளவுதான். தட்பவெட்பம், இன்ப துன்பம், மான அவமானம் ஆகியவற்றில் எவனுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கிறதோ தன்னை அடக்கி வெற்றி கொண்ட அந்த மனிதன் ஞானத்தில் சச்சித் அனந்தமயமான பரமாத்மாவில் நன்கு நிலைத்து நிற்கிறார். அதாவது அவனுடைய அறிவில் பரமாத்மாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று கூறுகிறார். 8வது ஸ்லோகம். எவரது உள்ளம் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் நிறைந்து திருப்தியாக இருக்கிறதோ, ஞானம் என்பது நாம் தேடி செல்லும் பொழுது விஞ்ஞானம் என்பதை வந்து நாம் வந்து ஆழ்ந்து சிந்திக்க துவங்கி விடுவோம். விஞ்ஞானத்தின் மூலம்தான் ஞானத்தை தேட முடியும் அல்லவா? அதைத்தான் கூறுகிறார். எவர் தம் நிலையிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் விகாரமின்றி இருக்கிறார். விகாரம் என்றால் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் வந்து அதை வந்து பெரிதாக பொருட்படுத்தாமல் வந்து ஒரு எப்படி சொல்வது, ஒரு பெரிய விஷயமாக வந்து அதை நினைக்காமல் அது மனதால் வந்து அது துடிதுடித்து போகாமல் யார் இருக்கிறார்களோ அதுதான் விகாரமின்மை. எவர் தம் புலன்களை நன்கு அடக்கி வசப்படுத்தியுள்ளாரோ, மேலும் எவன் வந்து மண்ணானாலும் சரி மண் கல் பொன் ஆகியவற்றில் சமபாவனை கொண்டுள்ளாரோ அந்த யோகி பகவானை அடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். 9வது ஸ்லோகம். தன்னலம் கருதாது அனைவருக்கும் இதம் செய்பவன், நண்பன் பகைவன் உதாசீனம் ஒரு சார்பு மற்றவன். இந்த நண்பனாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் சமநிலையில் பார்ப்பவன், நடுநிலையிலேயே நிற்பவன், இரு பிரிவினருக்கும் நன்மையை நாடுபவன், வெறுக்கத்தக்கவன் உறவினர் ஆகியவர்களிடத்தும் நல்லோரிடத்திலும் பாவிகளிடத்தும் கூட சமமாக பாவனை கொண்டுள்ளவன் மிகவும் சிறந்தவன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். எவ்வளோ விஷயங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு வந்து மனம் வந்து வேதனை அடிக்கிறது அல்லவா? எவ்வளவோ நமக்கு வந்து தீங்கு செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பவர்களுக்கு இது வந்து மிகவும் ஆறுதலான ஒரு செய்தி. அவன் வந்து மிகவும் சிறந்தவன் என்று பகவான் கிருஷ்ணர் மிகவும் அழகாக கூறுகிறார். 10வது ஸ்லோகம்ங்க. மனம் புலன்களுடன் கூடிய உடலை அடக்கி எதிலும் ஆசை இல்லாமல் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாத யோகி தனியாக இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆத்மாவை இடைவிடாது பரமாத்மாவிடம் இணைக்க வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். அதற்கு பிறகு வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இறைவனை பரமாத்மாவுடன் இணைப்பதற்காக எப்படி அமர்ந்து எப்படி தியானம் செய்ய வேண்டும், எப்படி இறைவனை நாட வேண்டும் என்று தியான முறைகளை எல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் மிகவும் அழகாக கூறுகிறாருங்க. அதை வந்து நாம் வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து வந்து அடியனுடைய இந்த சேனலை பார்த்து பாருங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருப்பதை போலவே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? ஆகவே வந்து அவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்திடும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.